கோட் கிளைமேக்ஸ் லீக் அதிர்ச்சியான படக்குழு. விஜய் மற்றும் வெங்கட் பிரபு கூட்டணியில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற திரைப்படம் உருவாகி கொண்டிருக்கின்றது. அநேகமாக ஏப்ரல் முதல் வாரத்திற்குள் கோட் படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து மே மாதம் கோட் படத்தின் முதல் பாடல் வெளியாகும் என்றும் தெரிகின்றது. சில வாரங்களுக்கு முன்பு வெங்கட் பிரபு பேசுகையில் கோட் படத்தின் ப்ரீ புரொடக்ஷன் பொறுத்தே படத்தின் ரிலீஸ் தேதியை லாக் செய்ய முடியும் என்றும் மே மாதம் இப்படத்தின் முதல் பாடல் வெளியாகும் என்றும் கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து மே மாதம் வெளியாக இருக்கும் கோட் படத்தின் பாடலை எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்துக் கொண்டு இருக்கின்றனர். இந்த நிலையில் நாளுக்கு நாள் கோட் படத்தை பற்றிய புது தகவல் இணையத்தில் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. அந்த தகவல் எல்லாம் உண்மையா இல்லை வதந்தியா என்பது தெரியவில்லை என்றாலும் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை அத்தகவல்கள் அதிகரித்து வருகின்றன. அந்த வகையில் லேட்டஸ்டாக தோனி விஜயுடன் கோட் படத்தில் இணைந்து நடிப்பதாக ஒரு தகவல் வந்தது. கோட் படத்தின் கிளைமேக்ஸ் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடப்பதாகவும் கிளைமேக்ஸ் காட்சியில் தான் விஜயுடன் இணைந்து தோனி நடிப்பதாகவும் ஒரு தகவல் காட்டுத்தீ போல பரவியது. இதைத் தொடர்ந்து தற்போது தோனி கோட் படத்தில் நடிக்கிறாரா இல்லையா என்பது பற்றி உறுதியான ஒரு தகவல் கிடைத்துள்ளது. கோட் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி கேரளாவில் இருக்கும் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடைபெற்று உள்ளது. இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் கோட் படத்தில் கிரிக்கெட் தொடர்பான காட்சிகள் இடம்பெற அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பேசி வருகின்றனர். மேலும் வெங்கட் பிரபு தீவிரமான கிரிக்கெட் ரசிகர் என்பதால் கோட் படத்தில் கிரிக்கெட் தொடர்பான காட்சிகள் வர அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. என்ன இருந்தாலும் கோட் திரைப்படம் நமக்கு வித்தியாசமான விஜய் காட்டும் என அனைவராலும் நம்பப்படுகிறது. டைட்டில் முதல் படத்தின் போஸ்டர் வரை அனைத்துமே வித்தியாசமாக இருந்ததால் கண்டிப்பாக படமும் வித்தியாசமாக இருக்கும் என அனைவராலும் நம்பப்படுகின்றது. இந்த நிலையில் விஜய் மற்றும் வெங்கட் பிரபுவின் கூட்டணியில் உருவாகும் கோட் ஜூன் மாதம் வெளியாகும் என சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது இப்படம் ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியாகும் என தகவல் வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.